வெல்கம் பேக் டு K360. இன்னைக்கு நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுல 8வது கேள்வி செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு முன்கூட்டி என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டம், இல்லை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இல்லை புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் போட்டிருக்கேன் ஏனைய வீடியோஸ். ஸோ அதுகளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ரெசிஸ்டர் சீரிஸ் லிங்க் அப்படியே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் A to Z நீங்கள் எல்லாமே ரெசிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஈஸியாக இந்த கணக்கை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இதான் இந்த கொஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், வெறும் கம்பி 2 இருக்குது, அதாவது ரெசிஸ்டரே இல்லாத கம்பி 2 இருக்குது. ஸோ ரெசிஸ்டரே இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக வோல்டேஜ் என்ன செய்யாது, ட்ராப் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் A to B தான் நாங்கள் என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ் காணணும். ஸோ இந்த பாயிண்ட் பினா இந்த பாயிண்ட்டையும் பின்னு நான் வைக்கலாம், ஏன்னா அதுக்கிடையிலே எந்த ரெசிஸ்டரும் இல்லை. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் பின்னு வைக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் பின்னு வைக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் பின்னு வைக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் பின்னு வைக்கலாம். ஏன்னா இடையில எந்த விதமான ரெசிஸ்டரும் இல்லை, வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காது. ஸோ அந்த பி எல்லாமே ஒன்று தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னென்னு யோசிக்கலான்னு சொன்னால், நீட்ட கம்பி ஒன்று இருக்குது, அந்த கம்பியை நான் என்ன செய்யலான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கட்டையாக்கலாம். ஸோ கட்டையாக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் அந்த பாயிண்ட் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதை என்ன செய்ய போகிறேன்னா, கம்பி 2ஐயும் சின்னதாக்கிட்டு, அதாவது வெறும் கம்பியை குறைச்சி சின்னதாக்கி கடைசியாக அந்த பீன்ற மற்ற பாயிண்ட்டோடையே கொண்டு போய்ட்டு ஜாயின் பண்ணுறதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அழிச்சு வரைகிற என்னன்னு சொன்னால், எப்படி நான் அதை ஜாயின் பண்ணுறேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ முதல்ல பீன்ற பாயிண்ட்டை வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் எதுவும் சிக்கல் இருந்தால் நான் சொல்கிறேன், திரும்ப ஒருக்கா போய், அதாவது பின்னாலேருந்து திரும்ப ஒருக்கா வச்சு பண்ணுங்கள் வீடியோவை, இல்லைனா புரியாது. ஓகே, இந்த மடக்குன விஷயம் புரிஞ்சுன்னா ஓகே. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்னு இருக்குது. ஸோ எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், ஏன்னா எல்லாமே பாயிண்ட் எக்ஸ் தான். ஏன்னா வோல்டேஜ் ட்ராப் எதுவுமே இருக்காது, அங்கே எந்த விதமான ரெசிஸ்டரும் இல்லை. ஸோ இந்த எக்ஸை கொண்டு போய் நான் என்ன செய்யலான்னு சொன்னால், மற்ற எக்ஸ் அந்த எண்டில் உள்ள எக்ஸோட போய்ட்டு ஜாயின் பண்ணி விடலாம். அதாவது நான் இந்த வெறும் கம்பி எனக்கு சும்மா வேஸ்ட்டாக போகுது, நான் அந்த வெறும் கம்பி என்ன செய்கிறேன், கட்டையாக்கிட்டே போகிறேன்னு யோசிங்க. ஸோ சின்னதாக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப சின்னதாகி அந்த மற்ற எண்டோடையே போய்ட்டு ஜாயிண்ட் ஆகுது. அவ்வளோதான் விஷயம், வேற ஒரு விஷயமும் இல்லை இதில். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே மடித்து கொண்டு போகிறத உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள். சரியா, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்படி மடித்து கொண்டு போகிறேன், மடித்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுன்ற பாயிண்ட்டை வந்து நாங்கள் அடைய போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே உள்ள எக்ஸை நான் குறிச்சிக்கிறேன். ஸோ இதான் அந்த எக்ஸ், தெரியும் தானே, முதல்ல வரைஞ்சிருந்தேன். ஸோ இது வந்து இப்படியே ஜாயிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய தேவையில்லை, நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக, எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ 6 ohms அண்ட் இந்த 8 ohms வந்து எக்ஸுன்ற பாயிண்ட்டுக்கு அங்கால வரப்போகுது. ஸோ இதான் அந்த 8 ohm ரெசிஸ்டர். ஸோ இந்த படத்தை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவில் கணக்குன்னே சொல்லலாம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்யலாம், இனி வந்து ஒரு விஷயமும் இல்லை, 6 ohm 4 ohm 2 ohm எல்லாம் பேரலாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து என்ன செய்யலாம், சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் நீட்டாக வரைகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சவங்க இப்போயே வீடியோ விட்டு போயிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை, அந்த படத்தை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் பிரச்சனை. 6 ohm 4 ohm 2 ohm. ஸோ 6 ohm 4 ohm 2 ohmக்கு நாங்கள் பேரலாக பார்க்கக்குள்ள இந்த 2 ohm ரெசிஸ்டர் உருவாகிறதுக்கு 6 ohm 3 தேவை. ஓகேயா, மேலே ஒரு 6 ohm இருக்குது. ஸோ மொத்தமாக 4 6 ohm ரெசிஸ்டர் தேவை. அப்போ ஒரே மாதிரி ரெசிஸ்டர், ஒரே 6 ohm ரெசிஸ்டர் 4 இருக்குது. ஸோ 1.5 ஆன்சர். எப்படி எடுத்தேன்னு விளங்குதா? அந்த 2 ohm ரெசிஸ்டருக்கு பதிலாக 3 6 ohமையும் மேலே ஏற்கனவே இருந்த 6 ohமையும் சேர்த்தா மொத்தம் 4 6 ohm ரெசிஸ்டர். அப்போ 6 4ஆல் பிரித்தா 1.5 ohm. இந்த 1.5ஐயும் 4ஐயும் பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை போட்டு செய்ய போகிறேன். ஏன்னா அந்த இப்போ நான் முதல் செஞ்ச ட்ரிக்கில் அதை கொஞ்சம் செய்ய கஷ்டம். ஸோ 6/5.5ன்னு வருது. ஸோ இதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். இதோட நான் என்ன செய்யணும், அந்த 8 ohm சீரிஸாக இருக்குது, அதை கூட்டினா ஆன்சர் வரும்.